அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு குக்கிங் வித் ஜெய்தோன். 3 வகையான இட்லி பொடி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான, சுவையான, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய 3 விதமான இட்லி பொடியை எப்படி சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் உளுந்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை ரொம்பவே சிம்மில் வச்சுருங்க. குறைஞ்ச தீவில் வறுத்து எடுத்தால் தான் நல்ல மணமும் சுவையும் அதிகமாக இருக்கும். 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தை இந்த அளவுக்கு நல்லா சிவந்து பொன்னிறமாக இருக்கணும். அப்போ தான் ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லா வறுத்த இந்த உளுந்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய சத்து மிகுந்த இந்த கருப்பு உளுந்தை எடுத்துக்கிறேன். 1/2 கப் எடுத்து நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான 4 காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்து அதோடய சேர்த்து ஆற விட்டுறேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொள்ளு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். சிறு தீயில் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 மாதத்துக்கு தொடர்ந்து 1 ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தாலே உங்கள் எடை குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும். சப்பையாக இருக்கக்கூடிய இந்த கொள்ளு பருப்பு நல்லா வறுக்க நல்லா குண்டாக அழகாக வந்துடும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். 1/2 கப் கொள்ளுக்கு 1/4 கப் கடலை பருப்பு நல்லா வறுத்து அதோட சேர்த்து நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம முதல்ல வறுத்து ஆற வச்ச உளுந்து காய்ஞ்ச மிளகாயை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இதையும் இதோட சேர்த்து அரைச்சி வச்சிடலாம். நம்மளோட சுவையான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய கருப்பு உளுந்து, இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 10 பல் பச்சை பூண்டை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பெண்களுக்கான மூட்டு வலியை நீக்கி கை காலுக்கு வலு கொடுக்கக்கூடிய தானே இட்லி பொடி ரெடி. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளு பொடி அரைக்க போகிறோம். வறுத்து வச்ச கொள்ளை ஜாரில் சேர்த்து 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 10 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி, கொஞ்சம் தேங்காய் புளி வச்சு அரைச்சோன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேவையான துவையல் கிடச்சிரும். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் இல்லைனா நெய் இல்லை உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய்னாலும் சேர்த்து இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையான ஆரோக்கியமாகவும் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாய் சாப்பிடுவோம், ஆனந்தமாய் வாழ்வோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.